புதுச்சேரியில் வீடுதோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்வினை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் கையொப்பம் இட்டு தேசிய கொடியை அசைத்தும் கடற்கரை சாலையில் துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் வீடுதோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்வினை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் கையொப்பம் இட்டு தேசிய கொடியை அசைத்தும் கடற்கரை சாலையில் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் 14ஆம் ஆண்டின் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் மற்றும் நகர தந்தை என அழைக்கப்படும் குபேர் நினைவு தினத்தை முன்னிட்டு வெற்றுக்கால் சேவல் கலை கிளப் சார்பில் சேவலுடன் சென்று குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் டெங்கு எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி அருமார்த்தபுரம் திரு வி. கல்யாண சுந்தரனார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் வீடுதோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்வினை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் கையொப்பம் இட்டு தேசிய கொடியை அசைத்தும் கடற்கரை சாலையில் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் 14ஆம் ஆண்டின் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் மற்றும் நகர தந்தை என அழைக்கப்படும் குபேர் நினைவு தினத்தை முன்னிட்டு வெற்றுக்கால் சேவல் கலை கிளப் சார்பில் சேவலுடன் சென்று குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் டெங்கு எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி அருமார்த்தபுரம் திரு வி. கல்யாண சுந்தரனார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரியில் வீடுதோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்வினை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் கையொப்பம் இட்டு தேசிய கொடியை அசைத்தும் கடற்கரை சாலையில் துவக்கி வைத்தனர். இந்திய நாட்டின் சுதந்திர பொன்விழா ஆண்டை முன்னிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மூவண்ண கொடியேற்றும் விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் துவக்கி வைக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வீடுதோறும் கொடியேற்றுவோம். இந்நிகழ்ச்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று கையொப்பம் இட்டு தேசிய கொடியை அசைத்தும் துவக்கி வைத்தனர். தொடர்ந்து அனைத்து வீட்டு அலுவலகங்களிலும் ஏற்ற வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து தேசப்பற்று பாடல்கள் ஒலிக்க நடனமாடிய மாணவ மாணவிகள் அசத்தினர். இந்த விழாவில் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் 14ஆம் ஆண்டின் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் 2024-25 14ஆம் ஆண்டின் விளையாட்டு விழா புதன்கிழமை காலை 8:30 மணியளவில் உப்பளம் பெத்தி செமினார் தொடக்கப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளி முதல்வர் திரு தேவதாஸ் அடிகளார் தலைமை தாங்கி வரவேற்புரை நிகழ்த்தினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளியின் முன்னாள் மாணவர் முனைவர் எஸ். பாஸ்கரன் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடக்கி வைத்தார். பின்னர் போட்டிகளில் திருமதி அனிதா வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் திரு சின்னப்பன் நன்றி கூறினார். விழா ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் அலெக்ஸ் அன்புராஜ் தலைமையிலான ஆசிரியர்கள் சிறப்புடன் செய்தார்கள். முன்னதாக இறை வணக்கத்துடன் தொடங்கிய விழா நண்பகல் 12:30 மணியளவில் நாட்டுப்பண்ணுடன் இனிதே நிறைவடைந்தது. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இந்த நாளில்
நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணற்ற தியாகிகளின் தன்னலமற்ற உயிர் தியாகத்தால் நாம் சுதந்திரம் பெற்றோம். அவர்களுடைய தியாகங்களை என்றென்றும் நினைத்து போற்றுவது நமது கடமை. இன்றைய நாளில் தேசத்தின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் காத்திட நாம் உறுதிமொழி ஏற்போம். நாம் அனைவரது வீடுகளிலும் தேசிய கொடியை ஏற்றுவோம். வீடுதோறும் மூவண்ணக் கொடி மக்கள் இயக்கத்தில் இணைந்து நமது தேசப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் பறைசாற்றுவோம் என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பி ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் துணைநிலை ஆளுநருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை மற்றும் மாநில தலைமை அறிவுறுத்தலின்படி வரும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன்படி பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வுக்காக சுதந்திர போராட்ட வீரர்களின் வேடம் அணிந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேசிய கொடியை கையில் ஏந்தி முத்தியால்பேட்டை சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் நடைப்பயணமாக புறப்பட்டு காந்தி வீதியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். பாரத மாதா, மகாத்மா காந்தியடிகள், பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகளின் வேடம் அணிந்த மாணவர்கள் பொதுமக்களின் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றனர். இந்நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் திரு எஸ் செந்தில்குமரன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். நகர மாவட்ட தலைவர் திரு சக்தி கிருஷ்ணராஜ் அவர்கள் மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் முன்னிலை வகித்தனர். மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு மூர்த்தி அவர்கள், மாநில ஊடகப்பிரிவு அமைப்பாளர் திரு ரஞ்சித் அவர்கள், மாவட்ட ஊடகப்பிரிவு அமைப்பாளர் திரு எம்.ஆர். சரவணன் அவர்கள், கேந்திர பொறுப்பாளர் திரு சிவஞானம் மற்றும் பிரபாகரன் அவர்கள், நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திருமதி வேளாங்கண்ணி அவர்கள், நகர மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் திரு ஹரிஹரன் அவர்கள், ஓபிசி தொகுதியின் தலைவர் திரு ராஜ்குமார் அவர்கள், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் திரு மணி அவர்கள் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் மற்றும் நகர தந்தை என அழைக்கப்படும் குபேர் நினைவு தினத்தை முன்னிட்டு வெற்றுக்கால் சேவல் கலை கிளப் சார்பில் சேவலுடன் சென்று குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் மற்றும் நகர தந்தை என அழைக்கப்படும் எட்வர்டு குபேர் புதுச்சேரியின் முதல் முதலமைச்சராக இருந்தார் மற்றும் 1959 முதல் 1964 வரை பணியாற்றினார். இவர் முதலமைச்சராக இருந்த போதுதான் புதுச்சேரியில் முதலாக வெற்றுக்கால் சேவல் சண்டை கலை உருவாக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் குபேர் 45வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி புதுச்சேரி அமரர் குபேர் அன்சாரி வெற்றுக்கால் சேவல் கலை கிளப் சார்பில் அண்ணா சிலை சதுக்கத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குபேர் உருவப்படத்திற்கு மாநில தலைவர் ரமணன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலை அருகே உள்ள குபேரின் திருவுருவ சிலைக்கு சேவலுடன் சென்ற அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு கொறடா ஆறுமுகம், நேரு, அனிபால் கென்னடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு
குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் டெங்கு எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி அருமார்த்தபுரம் திரு வி. கல்யாண சுந்தரனார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. உடற்கல்வி ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் வாசு தலைமை தாங்கினார். சுகாதார ஆய்வாளர் மதிவதன், உதவி ஆய்வாளர்கள் ஐயனார், ஷாம் சுந்தர், ஓவிய ஆசிரியர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை கலந்து கொண்டு டெங்கு விழிப்புணர்வு பற்றி சிறப்புரையாற்றினார். விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி ஜிஎன் பாளையம் முக்கிய வீதிகள் வழியாக வந்து மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார்கள். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன், விமல், மரிய ஜோசப் மற்றும் ஆஷா பணியாளர்கள் தேஜா, காமாட்சி, அம்சா ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சி இறுதியில் மருத்துவ அதிகாரி தலைமையில் சுகாதார ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் டெங்கு தடுப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தமிழ் ஆசிரியை மகாராணி நன்றி கூறினார். நேற்று புதுச்சேரி காந்தி திடலில் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறையில் நடைபெற்ற அரசு விழாவில் சிறந்த சமூக சேவை செய்து வந்த சிவராஜ் அவர்களை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, சட்டசபை தலைவர் செல்வம், துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், எம்பி செல்வ கணபதி மற்றும் பல அமைச்சர்கள் தலைமையில் பாராட்டப்பட்டு சால்வை அணிவித்து சிறந்த சமூக சேவகராக சிவராஜுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமை அறிவுறுத்தலின்படி வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எம்பி செல்வ கணபதி தலைமையில் கையில் தேசிய கொடியுடன் மோட்டார் சைக்கிள் ஊர்வலம் லாஸ்பேட் சித்தானந்தா கோவிலில் தொடங்கி தொகுதி முழுவதும் சுதந்திர போராட்ட தியாகிகள் நினைவை போற்றும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற வேண்டுமென விழிப்புணர்வு பேரணி செல்வ கணபதி எம்பி தலைமையில் நடைபெற்றது. இதில் கையில் தேசிய கொடியுடன் மோட்டார் சைக்கிள் பேரணி லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை கையில் கொடியை ஏந்தி கொண்டு மோட்டார் சைக்கிளில் பேரணியாக விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் வீடுதோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்வினை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் கையொப்பம் இட்டு தேசிய கொடியை அசைத்தும் கடற்கரை சாலையில் துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் வீடுதோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்வினை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் கையொப்பம் இட்டு தேசிய கொடியை அசைத்தும் கடற்கரை சாலையில் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் 14ஆம் ஆண்டின் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் மற்றும் நகர தந்தை என அழைக்கப்படும் குபேர் நினைவு தினத்தை முன்னிட்டு வெற்றுக்கால் சேவல் கலை கிளப் சார்பில் சேவலுடன் சென்று குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் டெங்கு எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி அருமார்த்தபுரம் திரு வி. கல்யாண சுந்தரனார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது.